வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓடோ மாடியில் டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக 5% அப்படின்றது வரும். ஸோ நம்மளோட இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி டேக்ஸஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் 5% இல்லை 28% இல்லை 18% அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ப்ராடக்ட்டில் தான் ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயே நம்ம டேக்ஸ் செக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும்போது அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து நம்மளோட டேக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேக்ஸை வந்து எங்கே வந்து புதுசாக இருக்கிற டேக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் வந்து டிஃபால்ட்டில் எல்லாமே டேக்ஸஸ் இருக்கும். இந்தியன் டேக்ஸஸ் ஓடோவில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நியூவாக எதாவது கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை எங்கே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே அக்கௌண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த அக்கௌண்டிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கான்ஃபிகரேஷனில் டேக்ஸஸ் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம இருக்கிற ஓவரால் டேக்ஸேஷன் வேல்யூஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும், பர்சன்டேஜ் எல்லாமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருந்துடும் எல்லாமே, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்கு ரெண்டுக்குமே சேர்த்தே இருக்குது. ஸோ நியூவாக ஒரு டேக்ஸ் செக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நியூ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேக்ஸுக்கான பேர், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எந்த டைப்பில் சேல்ஸில் வரணுமா பர்ச்சேஸ் வரணுமா அது, தென் அதுக்கப்புறம் பர்சன்டேஜாக, அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து காமனாக இதில் உள்ளது தான். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்வென்ட்ரியில் ப்ராடக்ட் வைக்கிறேன். ஓகேங்களா? இதில் நான் வந்து நியூவாக வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நியூவாக கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃபால்ட்டாக நமக்கு வந்து 5% அப்படின்றது எடுத்துகிட்டு வருது. ஸோ இன்கேஸ் என்னென்னா எவ்ரி ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு வந்து 18% தாங்க சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சேல்ஸ் ஆகட்டும் பர்ச்சேஸ் ஆகட்டும் எனக்கு 18% வர மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து ஒவ்வொரு டைமும் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும்போது அது வந்து இங்கே போய்ட்டு நம்ம வந்து சூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 80% கீழே இருக்குது. அப்புறம் மறுபடியும் நம்ம சர்ச் மோர் கொடுப்போம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகி வரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேல்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 18% அடிக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ 18% நேம். ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டியாக கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டாக ப்ராடக்ட்டில் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்டிங் போய்க்கிறேன். இங்கே கான்ஃபிகரேஷன் இருக்கா? இதில் செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸில் இங்கே 5% சேல்ஸ் டேக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் போயிட்டு நான் இங்கேயே வந்து நான் வந்து 18% அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே 18% கொடுத்துறேன். அதேமாதிரி பர்ச்சேஸ் வேல்யூலையும் 18% அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்வென்ட்ரியில் போய்ட்டு ப்ராடக்ட், நியூவாக ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். நான் வந்து எம்எஸ் ஸ்டீல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ எம்எஸ் ஸ்டீல் கொடுக்க உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃபால்ட்டாக அப்போ தான் 5% இருந்துச்சு. இப்போ நம்ம செட்டிங்ஸில் மாற்றவும் 18% அப்படின்றத மாறிக்குச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எம்எஸ் ஸ்டீல்ஸ் வந்து நம்ம கேஜில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சேல் பண்ணுறோம் எதுனாலும் ஓகே தான். நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிட்டே போதும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேல் ஆர்டர் கொடுக்குறீங்க, கொட்டேஷன் போடுறீங்க அப்படின்னா ஈஸியாக கஸ்டமரை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட்டில் எம்எஸ் ஸ்டீல் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக உங்கள் 80% அப்படின்றத எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து டிஃபால்ட்டில் வந்து செட்டிங்ஸ் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் சேவிங் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.